இதுக்கு முன்னாடி ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமா பேசின முத்துக்குமரன் இந்த இடத்துல 4 பெண்களையும் ஒரே ஒரு பையனை மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த பையனை தூக்கிடுவோம், மீதி இருக்கிற 4 பேரையும் தூக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கேமை வந்து நமக்குள்ள பார்த்துக்கலாம்னு சொல்றது வந்து எந்த லெவல்ல ஃபேரா வருதுன்றதே முதல்ல ஒரு கொஸ்டினா இருக்கு. இப்படி பெண்களை ஒரு பக்கம் விட்டு வாங்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆடலான்ற மாதிரி ரயன் சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான். ஆமா, அதை முத்துக்குமரன் பண்ணதுனால அது முத்துக்குமரன் தப்புன்னு சொல்லி சொல்றேன். இவ்வளவு நாள் முத்துக்குமரனை பத்தி நீ வந்து நல்லா பேசினிய, இந்த ஒரு வாரம் மாத்தி பேசுறேன்னா அவ கன்ஃபார்மா நீ அவன் மத்தவங்கலாம் காசு வாங்கிட்டேன்றாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனாலே என்னவோ தெரியல, இந்த வார நாமினேஷன்ல பாட்டம் 2ல இருக்கிறது அதே மஞ்ச் அண்ட் ஜாக்லின் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த வாரம் டிசர்விங் கண்டஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணி நான் ஒரு டாஸ்க் பீஸ்ட் மட்டும் இல்ல இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா இருப்பாரான்றது ஒரு டவுட். ஏன்னா பொட்டி எடுக்கிற டாஸ்க்ல பொட்டி எடுத்தாலும் எடுத்துருவாருன்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல பொட்டி எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவங்களுக்கு வந்து லக்கே இல்லை நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய லக்குன்றது வெளியில் போனது அவங்களுக்கு தெரியும். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13வது வாரத்துடைய வீக்லி அனாலிசிஸ் பண்றதுக்காக லைவ் அப்டேட்ஸ், அன்சீன் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம விஎஸ்கே தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு வாரம் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பீங்க, அந்த ரியாக்ஷன்லேயே இந்த வாரம் எப்படி போச்சுன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வாரத்துக்கான ரியாக்ஷன் என்ன? இந்த வீக்கோட ஸ்டார்டிங் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் போக போக மிடில் எல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. திருப்பி அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து பயங்கரமான ஒரு ரைப் வந்து வர ஆரம்பிச்சுது. ஆனா அது பாதுகாப்புலாம் வந்து பெருசா ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டது. ஆமா, டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேவ் லைன் மாதிரி தான், அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் தான் அந்த டாஸ்க். ஓகே. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆட்கள் சேருவாங்க, 2 பேருக்கு மாறி மாறி சண்டை வரும். இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வெர்சஸ் அருண் பிரசாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் போச்சு, தீபக் வெர்சஸ் அருண் பிரசாத் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு. அண்ட் இந்த வாரம் எதிர்பாராத விதமா வந்துட்டு முத்துக்குமரன் வெர்சஸ் ரயன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃபினாலியோடைய முதல் டாஸ்க்கு பயங்கரமான டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டஃப்பான டாஸ்க்கு எப்படி வச்சாங்கன்றது எனக்கும் தெரியலன்ற மாதிரி கண்ணை கட்டிட்டு ஓடி போய் ஃபோட்டோவை தொடரணும், யார் ஃபோட்டோ தொட்டாலும் 2 பாயிண்ட்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஸோ அதில் அருண் பிரசாத் அவர் ஃபோட்டோவே தொட்டு 2 பாயிண்ட், சௌந்தர்யா கொடுக்கணும் ஓடி போய் ராணுவ தொட்டு 2 பாயிண்ட். ஸோ அதுதான் முதல் டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அது பெருசாக நம்மளுக்கு என்னடா தீயா இருக்குன்னாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் டேல இருந்து ஒரு ஐப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். என்னடா இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். அதுல வந்து கண்ணை கட்டி இருந்தாலுமே கூட கீழே வந்து பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இல்லையா? உள்ள கண்ணாடி எல்லாம் கட்டி விட்டாங்க. கண்ணாடி கட்டி சில பேர் அட்ஜஸ்ட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. லைட்டா வந்து நம்ம ஃபேஸை சுருக்கணும்னா கூட ஒரு கேப் கூட வரலாம், அப்படி பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ எந்த அளவுக்கு அது பாசிபிள்ன்றது நமக்கு தெரியல. அந்த செகண்ட்ல நம்ம இப்படி பார்த்து போய் தொடுறதுன்றதுமே கொஞ்சம், ஏன்னா இப்படின்றதுக்குள்ள ஓடவும் செய்யணும் பார்க்கவும் செய்யணும், இதுன்றப்போ அது கொஞ்சம் இதுதான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் டாஸ்க் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அந்த போட்டோவை பெல் அடிச்சு எரிக்கிற டாஸ்க். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முத்துக்குமரன் தாண்டா டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா ரன் பண்ணுவாரா மனுஷன் அப்படிங்கிறது அப்பதான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 தீ மாதிரி போயிட்டு டம்முன்னு அடிச்சாப்புல மிரண்டுட்டானுங்க அவ்வளவு பேரும். சரி ரைட், இந்த மொத்த கேமையுமே முத்துக்குமரன் தான் முடிச்சு வைக்க போறாப்புல அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிருக்கும் போது தேர்ட் ரவுண்ட்ல போயிட்டு ரயன் என்ன பண்ணாப்புல அந்த போட்டோஸையும் எடுத்துட்டு அந்த இதையும் தட்டி விட்டாப்புல, கொடியும் தட்டி விட்டார். ஸோ யார் கையிலுமே போட்டோஸ் கிடைக்காம எல்லாருமே அங்கங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ரயன் ஓடி வந்து முத்துக்குமரனுடைய போட்டோவை பெல்ல அடிச்சிட்டாரு. ஸோ முத்துக்குமரன் அந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டாப்புல. அண்ட் அந்த கேம் வந்து முழுக்க ஒரு இண்டிவிஜுவல் கேமா தான் போச்சு. ஏன்னா ரயன் அதுக்கப்புறம் வந்து இருந்த ஒரு 3 பாய்ஸை வந்து எவிக்ட் பண்ணாப்புல, விஷால், தீபக் அண்ட் இன்னொன்னு யாரு, முத்துக்குமரன் அவர் தான் அவுட் ஆகினார் இல்லையா? அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தாங்க, சரி ஓகே அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டாங்க. அது கொஞ்சம் ஃபேரா தான் தோணுச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்பீடா இருக்கான்ற போது இதே ஃபார்மேட்ல போகணும், நான் சேஃபா ஆடணும்னா ஆடிட்டு போயிருவேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல குரூப்பிசமா ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதாவது குரூப்பிசம் வந்து எல்லாமே வாண்டடா பண்றது தான். ஸோ நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாருமே போய் பேசுறாங்க. அது முத்துக்குமரன் வந்து சொல்லவே வேணாம். எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு ஃபேவரிசம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுனாக்க
என்ன வேணா வந்து அவர் வந்து பண்ணுவார். ஸோ டாஸ்க் வந்து ஜெயிக்கணும், அதுதான் அவரோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதுக்காக எந்த ஒரு அளவுக்கு வேணா அவர் வந்து போவார். ஸோ அது வந்து அதே மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே குரூப் வந்து எல்லாருமே சேர்ந்துலாம் விளையாடுனதை நம்ம வந்து பார்த்தோம். பொம்மை டாஸ்க்ல கூட ஒரு குரூப் வந்து ப்ளே பண்ணாங்க, அப்புறம் நிறைய டாஸ்க் அந்த மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா அது குரூப்பா ஆடி அது குரூப்பா ஜெயிக்கிற ஒரு டாஸ்கா இருந்துச்சு. அது ஒரு பெனிஃபிட் கிடையாது. பட் இது வந்து டிடிஎஃப் அப்படின்றப்போ குரூப் அப்படின்றது வந்து பண்ணிருக்கவே கூடாது. அது ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் பினாலே. ஸோ முத்து வந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லாருமே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சது. அதுவும் அவரோட மெயின் பிளான் என்ன இருந்ததுன்னா ரயானை வந்து அவுட் ஆகணும் அப்படின்றது அவரோட மெயின் பிளானா இருந்தது. ஸோ அதுக்காக வந்து எல்லாரையும் வந்து கூட வந்து சேர்த்து அவர் சில பாயிண்ட்ஸ் சொன்னாரு. என்னது பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. இந்த 5 பேர் அவுட் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆடணும் இப்படின்றது தான் இதா இருந்துச்சு. அந்த சொன்னார் இல்லையா பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க பாயிண்ட்ஸ் வாங்கணும்னு, அதுலயே முரண்பாடு இருந்துச்சு. ஏன்னா பாயிண்ட்ஸ் இல்லாததுல வந்து பார்த்தா அருணும் ராணவும் 2 பாயிண்ட்ல இருக்காங்க, முத்துக்குமரன் டீம்ல இருக்காங்க. அந்த பக்கம் மஞ்சரி கிட்ட 1 பாயிண்ட் தான் இருக்கு, பவித்ரா கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபேரா இந்த டீமை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா 3 பசங்க இங்க 2 பொண்ணுங்க. இவருடைய இதுலயே கொள்கைப்படியே பார்க்கும்போது பவித்ரா அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேரும் எடுத்திருந்திருக்கலாம். அங்க வந்து அருணி ராணவியும் அங்க விட்டுருக்கலாம். இவர சொல்றாரு விஷாலை கூப்பிட்டா அருணை கூப்பிட்டு தான் ஆகணும், விஷால் வந்து அருணை எதிர்த்து விளையாட மாட்டார் அப்படிங்கிறது. ஸோ இவர் அந்த இடத்துல சொன்ன பாயிண்ட்ஸ், அந்த முரண்பாடு, முன்னுக்கு பின் பேசினது, அது எல்லாமே எப்படி இருந்துச்சு? அது இந்த வீக்கில் வந்து டிடிஎஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஐப்பு இருந்தது. எந்த அளவுக்கு அந்த ஒரு ஐப்பு இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம முத்துக்குமரனோட டவுன்ஃபால் வந்து அங்கேருந்து அவன் ஆறவே மிச்சுது. ஸோ அவரோட ரியல் குணமே இதுதானோ, ஸோ கேமுக்காக என்ன வேணா பண்ணுவாரோ, எப்படி வேணா யார் வேணா வந்து மூல செலவிலாம் வந்து செய்கிறாரு, மண்டையை வந்து கழுவுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரியலாக அப்போ தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம பார்க்குறன்றப்போ நமக்கு வந்து தெரியும் நிறைய பேர் வந்து சொம்பு தூக்குறான் அது தூக்குறான், ஸோ இவங்க அகேன்ஸ்டாக ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி அப்படி நிறைய பேர் வந்து பேசுறாங்க செய்யறாங்க. கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்மளுடைய ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் முத்துமுரன் பண்ண நல்ல விஷயங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசியிருப்போம். பட் இந்த ஒரு வாரத்துல முத்துமுரன் பண்ண தப்பை எடுத்து காட்டும் போது ரைட்ரா உனக்கு ராணவுட் இருந்து காசு வந்துருச்சு, ரயன் டீம்ல இருந்து காசு வந்துருச்சு, ஜாக்லின் டீம்ல இருந்து காசு வந்துருச்சு, சௌந்தர்யா டீம்ல இருந்து காசு வந்துருச்சு. அதாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. பட் நீங்க சப்போர்ட் பண்ற ஆள் தப்பு பண்ணாலும் அது தப்புன்னு சொல்லணும். அது அஸ் ஆடியன்ஸா உங்களுக்கு மனசு வரலனாலும் அஸ் ரிவ்யூவரா நாங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அது ஃபேர் அன்ஃபேர் அன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்றத பொறுத்த நம்ம ரிவ்யூ பண்றோமே தவிர்த்து அதை மீறி அதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கும்போது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நாள் முத்துமுரனை பத்தி நீ வந்து நல்லா பேசினியே, இந்த ஒரு வாரம் மாத்தி பேசுறனா அப்ப கன்ஃபார்மா நீ மத்தவங்கட்டலாம் காசு வாங்கிட்டேன்றாங்க. எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ நானும் வந்து அதை வந்து பார்த்தேன். அது வந்து வர விஷயம் தான். இப்போ நமக்கு வந்து பிடிச்சவங்களை வந்து யாராச்சும் வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் நம்மளோட அம்மா வந்து நம்மளை வந்து விட்டு கொடுத்துருவாங்களா? நம்மளால அவ்வளவு பெரிய தப்பு இருக்கும், ஆனா அம்மா வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. பையனுக்கு சப்போர்ட்டா தான் வந்து அம்மா வந்து பேசுவாங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து ஆடியன்ஸும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. முத்துக்குமரன் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்க, கமெண்ட்ஸ் வந்து பண்றாங்க. பட் அதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு தப்பு பண்ணா தப்பு தான். ஸோ அது வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. அது வந்து சமாளிக்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் மாத்தி 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 பேசிட்டே இருந்தது. எனக்கு வந்து ஆட்கள் தான் எனக்கு வந்து முக்கியம்னாரு, அப்புறம் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம்னாரு. ஸோ முதல்ல முக்கியம் கிடையாது. ரயன் என்கிட்ட வந்து கேட்டான், அதாவது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். நான் நினைச்சிருந்தா அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே தவிர்த்து ரயன் அலைன்ஸ்க்காக தான் அவன் வந்தான்ற வார்த்தையை அவர் அங்க சொல்லவே கிடையாது. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். ஒருவேளை ரயன் உள்ள வந்து இப்படிப்பட்ட ஒரு அன்ஃபேர் டீமை வந்து ஒருவேளை ரயன் அது பிரிச்சிருந்தாலும் ரயனை போட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டிருப்போம். இப்படி பெண்களை ஒரு பக்கம் விட்டு வாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆடலான்ற மாதிரி ரயன் சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான். அதை முத்துமுரன் பண்ணதுனால அது முத்துமுரன் தப்புன்னு சொல்லி சொல்றேன். இவர் சொல்ற ரயனா தான் நான் தூக்கி உள்ள வச்சிருப்பேன், எவ்வளவு நேரம் எனக்கு ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் வந்து நல்ல கேள்வி வந்து கேட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஸ்ட்ராங்கான டீம் வந்து நான் ஃபார்ம் பண்றோம் நீங்க சொல்றீங்க, அப்படி பார்த்தோம்னா ரயன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தானே, நான் வந்து நினைச்சிருந்தா அவனை வந்து டீம்ல வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்போ ஜாக்லின் வந்து அதை வந்து உடைக்கிறான். நீ ஏன் ரயனை சேர்த்துக்கல அப்படின்னா அவன் ஆல்ரெடி 5 பாயிண்ட்ல இருக்கான். ஸோ அருண் இவங்களாம் வந்து 2 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ ரயனை வந்து நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து அதுக்கப்புறமா போட்டிகள் வரும். ஸோ அந்த டைம்ல நம்மளை வந்து வீழ்த்தினாலும் வீழ்த்திடுவோம் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்கே அவனை வந்து அடிக்கணுன்றதுக்காக தான் ரயனை வந்து உன் டீம்ல சேர்க்கலையே தவிர நீ ஸ்ட்ராங்காக நீ அவனை வந்து சேர்க்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கவே முடியாது. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட்ல ரயனை ஏன் சேர்த்துக்கலன்றதும் உள்ள வந்துருச்சு. ஏன்னா பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கவங்க எனக்கு டீம்ல தேவையில்லை, பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கவங்க தான் டீம்ல தேவைங்கும் போது அங்க ரயன் உள்ள வரல அப்படிங்கிறதும் உள்ள வந்துருச்சு. ஆனா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கன்றதும் அவரே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாப்ல. எனக்கு என்னன்னா முத்துக்குமரன் தான் இருக்கிறதுலே பயங்கர ஸ்பீடா இருக்காப்ல. அப்படி ஸ்பீடா இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்காக அலைன்ஸ் வைக்கணும்னு யோசிக்கணும்.
எவன் ஒருத்தன் ஸ்பீடா இல்லையோ, நம்மளால இவனை அடிக்க முடியாது, மோத முடியாது, அவனை முந்த முடியாதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் சரி ஓகே யார் கூடயாச்சும் அலைன்ஸ் வச்சு அவனை தடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம பண்ணலான்ற மாதிரி யோசிக்கணும். ஆனா இருக்கிறதுல ஸ்பீடா முத்துக்குமரன் இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலா ஆடி இருந்தாருன்னா செகண்ட் ரவுண்ட்ல எடுத்தோடனே ரயனை மட்டும் அவுட் ஆக்கி இருந்தோம்னு வைங்களேன், அடுத்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு முத்துக்குமரன் வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே வந்திருக்கலாம். அந்த விளையாடி இருந்தா நம்ம பாராட்டி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம இதுக்கு முன்னாடி ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமா பேசின முத்துக்குமரன் இந்த இடத்துல 4 பெண்களையும் ஒரே ஒரு பையனை மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த பையனை தூக்கிடுவோம், மீதி இருக்கிற 4 பேரையும் தூக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கேமை வந்து நமக்குள்ள பார்த்துக்கலாம்னு சொல்றது எந்த லெவல்ல ஃபேரா வருதுன்றதே முதல்ல ஒரு கொஸ்டினா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள வச்சு யாருமே பெல் பக்கம் போக கூடாது அப்படிங்கிற வார்த்தையை முத்துக்குமரன் சொல்லல. அதுக்கப்புறம் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் சொல்லல அப்படின்னு. அதே இது வெளியே இருக்கும்போது கூட பவித்ராவோட ரவுண்ட்ல மட்டும்தான் சொன்னாரே தவிர்த்து அதுக்கப்புறம் அதை சொல்லல. அப்போ எல்லாருக்கும் பவித்ரா மேட்டர்ல யாரும் டாங்கு கிட்ட போக கூடாதுன்றது தான் மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் கடைசி ரவுண்ட்ல ராணவ் போயிட்டு அங்க சுத்தில எடுத்தார் இல்லையா, அது எனக்கு ஃபேரா தான் பட்டுச்சு. ஏன்னா அவருக்கு கையில அடிபட்டிருக்கு, அவர் சொன்ன பாயிண்ட்ஸும் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நீங்க எல்லாம் உள்ள ஓடிட்டீங்க, எனக்கு நான் சுத்தில எடுத்துட்டேன், என் போட்டோ இருந்திருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன், என் போட்டோ இல்லைங்கிறதுனால தான் அதை கொடுத்தேன் அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் அன்எத்திக்கலா நீ ஒரு கேம் ஆடிட்ட, நம்ம ஒரு அலைன்ஸ் போட்டோம் பத்தியா, அதுக்கு நீ சரியா இல்ல, எல்லாமே தப்பா இருக்குன்ற மாதிரி நிறைய சொன்னாப்ல. ஆனா ராணா நீ தோத்துட்டன்றதுனால இப்படி பேசுறனா தப்பா இருக்க ராணா, தப்பா பேசுற அப்படின்றாரு. சோ அவர் மேல சில குற்றச்சாட்டை யாராச்சும் எடுத்து வச்சா அதுக்கு அஃபண்ட் ஆகுறாரு. ஆனா அடுத்தவங்க மேல ஒரு வார்த்தைகள் அள்ளி வீசுறாரு, அதை பத்தி யோசிக்கவே மாட்டாருல. முத்துக்குமரன் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனா தெரிஞ்சாரோ இந்த வீக்ல டோட்டலா அதுக்கு ஆப்போசிட் தான் இம்மெச்சூரா தான் நமக்கு தெரிஞ்சாரு. கரெக்ட். அவருக்கு சாதகமா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தேடிட்டே தேடி 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 அவர் சொல்றதுதான் கரெக்ட், அவர் பண்றதுதான் கரெக்ட்ன்றதை நியாயப்படுத்துறதுக்காகவே நிறைய விஷயம் ஆட் ஆன் பண்ணிட்டே இருந்தாரு. அதாவது இப்போ அந்த காங்குன்னு நினைக்கிறேன், அதான் பெல்லு டாங் பெல்லு கிட்ட போக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொல்லி முத்து சொன்னாரு. ஆனா உள்ள போய் எல்லாருமே இல்ல இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா சரிங்க அதை விட்டுருங்கயா, அது டோட்டலா கட் பண்ணி. அதுக்கு முன்னாடி ராணவ் கிட்ட சொல்லியிருப்பாரு விஷால் மட்டும் இல்லன்னு சொல்லிட்டானா நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு இருப்பாரு. ஆனா விஷால் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அதை விட்டுரு, நீ எடுத்து கொடுத்தது தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் மேல சில பேர் அந்த நாமினேஷன் அப்பவோ இல்ல அந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே சில சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க செஞ்ச தப்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருவாரு, அது மூலியமா அவர் பண்ண தப்ப அப்படி மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத லிசன் பண்ணாம, அது அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் காதல வாங்கிக்காம நீ என்ன வேணா சொல்லு, கடைசியில நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் பாத்தியா, அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி தான் முத்துக்குமரன் இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டையுமே இந்த வாரம் முழுக்க எல்லாருக்கிட்டையும் பண்ணாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, இது அவரோட ரியல் ஃபேஸ் இதுதான். ஸோ அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும், அவர் வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் பேசுவார் அப்படின்றதுக்காகவே அவரை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நேச்சுரல் நடந்த ஒரு விஷயம். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணும்போது டேலண்ட் வைஸும் சரி அந்த ஒரு எஃபர்ட் கம்மியாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு டேலண்ட் இருந்து நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள அவரோட கேம் சூப்பராக இருக்கு. எங்கெங்கெல்லாம் பேசுமோ போல்டாக பேசுறாரு, ஸ்ட்ராங்காக பேசுறாரு. ஏதாவது ஒரு டாஸ்க் நான் கூட டக்குன்னு போயிடுறாரு. நாமினேஷன் எல்லா டாஸ்க்லையுமே ஒரு குழப்பம் இருக்கும்போது ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் முத்துக்குமரன் தான் கொடுக்குறாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ற வகையில் இருக்கு. அது அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ற வகையில் இருக்கு. ஆனா இந்த பேச்சில வரக்கூடிய அந்த முரண் தான் எனக்கு ஏதோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரயன் ஸ்டார்டிங்ல இருந்து நான் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு, இல்ல அவனுக்கு சாதகமா தான் எல்லாமே பண்றான்னு சொல்லி நிறைய இடத்துல பிரேக் பண்ணிருக்காரு. அது இந்த வீக் பயங்கரமா அது பிரேக் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்சது. ஜாக்லின் அகைன்ஸ்டா பேசினாங்க, ரயன் அகைன்ஸ்டா பேசினாங்க, சௌந்தர்யா, பவித்ரா எல்லாருமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா தான் பேசினாங்க. ராணாவெல்லாம் இந்த மாதிரி பேசி பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நீ சுத்தி எடுக்கலன்னா நான் எடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அப்படியே ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அது எந்த விதத்துல ஃபேர்ன்றது நம்ம அருண் முன்னாடி நிக்கிறாரு. சோ சுத்திய ராணுவ எடுக்கலனா கூட அருண் தான் எடுத்து அடிச்சிருப்பாரு. ஆமா. சோ அப்படி பாக்கும்போது முத்துக்குமரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. அந்த பிரச்சனை எந்த பாயிண்ட்டுமே வேலிட் ஆகல. அந்த கொடியில போட்டோஸ்லாம் பின் பண்ணி வச்சிருந்தாங்க. அருண் எடுத்துட்டு சுத்திட்டு வந்தா நான் ஸ்ட்ரைட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல கூட பொய்யாதான் தெரிஞ்சுது. ஏன்னா முத்துக்குமரன் தான் சுத்திட்டு ஓடி வருவாரு, அருண் டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு டைரக்டா தான் ஓடி வருவாரு. ஸோ அதில் கூட முத்துக்குமரன் அவருக்கு ஃபேவராக எல்லாத்தையும் திருப்பி தசை திருப்பறதுக்காகவே பேசின மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ டோட்டலாக தான் ஜெயிக்கணும் டாஸ்கில் அப்படின்றதுக்காக எந்த ஸ்டேஜுக்கு வேணா போவார், எந்த லெவலுக்கு வேணா போவார் முத்துக்குமரன் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஆமாம். அண்ட் அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற டாஸ்க்கு இதுக்கு முன்னாடிலாம் தப்புனா தப்புன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்தாப்புல, லாஸ்ட் ஃபேமிலி ரவுண்டில் முத்துக்குமரன் தம்பிடான்னு சொல்லி அமுச்சு விட்டதுல இருந்து ரொம்ப தயக்கப்படுறாரோ, எதையும் சொல்றதுக்கு
அவருக்குள்ள ஒரு கருத்து இருந்தாலுமே, முத்துக்குமரனுக்கு எதிராகவே ஒரு கருத்து இருந்தாலுமே அதை பதிவு பண்றதுக்கு பயப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டாங் மேட்டர்ல கூட அருண் பிரசாத் கேட்கும்போது ஆமாடா எல்லாத்தையுமே சொன்னாருடான்ற மாதிரி அருண் பிரசாத் சொல்லியிருப்பாரு. ஆனா விஷால் தான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு, இல்லடா நீ எல்லாத்தையும் சொல்ல, தனித்தனியா தான் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அருண் பிரசாத்ல சொல்லி அருண் பிரசாத் போய் சொல்லுவாப்புல, அப்புறம் இவரே போயிட்டு சில பேர்ட்டு சொல்லுவாப்புல. இந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர்த்து அதை பொதுவா எல்லாத்தையும் சொல்லல, ராணவுட்ட கன்வே பண்ணலன்றதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப அவன் பண்ணது தப்பே இல்லைன்னு அங்கேயே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே முடிச்சிருச்சு. சார் ராணாவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, உனக்கு தெரியலன்றது எனக்கு தெரியாது, அதனால இந்த மாதிரி வார்த்தையை விட்டா முடிச்சிரு, மன்னிச்சிரு, இல்லைன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காம பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வாயில இருந்து சாரின்ற வார்த்தை வராது. இதுக்கப்புறம் நடக்காம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் தப்பு நடந்துச்சு, இதுக்கப்புறம் தப்பு நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதே ஃபார்மேட்ல கூட ராணுவ சொல்லி முடிச்சிருக்கு. ஒரு பெரிய ஈகோ இருக்கு முத்துக்குமரனுக்கு, பயங்கரமான ஒரு ஈகோ வந்து மண்டையில இருக்குன்றது நல்லாவே வந்து தெரியுது. சின்ன வயசு தான், நல்ல டேலண்டான ஒரு பர்சன் தான், இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனா அந்த சாரின்ற ஒரு வார்த்தையை நம்ம விட்டு வர மாட்டேங்குது. ஆமா, விட்டுறவே கூடாது. நான் பிக் பாஸ்க்கு அதான் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல தான் நம்ம வந்து பார்த்தோம், அவ்வளோ சாரி கேட்டாரு. நான் அப்பயே வந்து நான் நோட் பண்ணேன், எந்த இடத்துலயும் வந்து முத்துக்குமரன் சாரின்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும்பா, அப்படியே சரி மன்னிச்சிருப்பா, டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு தான் போவாரு. தவிர என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதாவது தப்பு பண்ணிட்டு சாரி சொல்றது வந்து வழக்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இவர் அந்த விஷயம் வந்துட்டதுனால நம்மளும் அந்த சாரியை கேட்டோம்னா அப்ப அந்த ஃபார்மட்டுக்குள்ள நம்மளும் வந்துருவோம். தப்பு பண்ணா சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா, அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் அவர் பண்றாப்புல. இன்னொரு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட ரைன் பேசிட்டு இருப்பாப்புல, மஞ்சரி கிட்ட ரைன் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரியும் ஜாக்லின் வந்து 2 பேரும் பண்ணது தப்பு தான்டா, 2 பேரும் பண்றது நல்லா இல்லடா அப்படிங்கும் போது அங்க முத்துக்குமரன் என்ன பத்தி பேசாதீங்க, என்னதுக்கு இழுக்கிறீங்க, நான் தான் முடிச்சுட்டு வந்துட்டேன்ல, எங்க இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருப்போம். ஆனா நேற்று எபிசோட்ல பார்க்கும்போது ராணவுக்கு வந்து சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசுறாப்புல, அப்ப ராணவ் சொல்றாரு, இங்க பாரு முத்துக்குமரா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ உள்ள வராத அப்படின்னு சொல்லி, நான் வருவேன் என்ன பண்ண வருவேன் அப்படின்றாரு. அப்போ அவருக்குன்னு வரும்போது சில நியாயங்களும் அடுத்தவங்களுக்கு வரும்போது ஒரு நியாயமா இருக்கு இல்லையா. ஈவன் பவித்ரா கிட்டையும் போயிட்டு இதை பத்தி பேசாதீங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பார்க்கும்போது தப்பா தான் தெரியும், இதை பத்தி பேசாதீங்க, நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் பேசாதீங்கன்னு ஸ்டாப் பண்றாப்ல. அண்ட் இந்த வீட்டுக்குள்ள எல்லார பத்தியும் சொல்றதுக்கு கருத்து இருக்கு, எல்லாருமே எல்லார பத்தியும் கருத்து சொல்லலாம்னு முத்துக்குமரன் தான் சொல்றாரு. ஆனா அதை சொல்லாதீங்கன்னு அவருக்கு வரும்போது சொல்றாரு. அதாவது TT6 நினைக்கிறேன், TTF6 சொல்லி டாஸ்கோட ரவுண்டோட பேரை வந்து கீழே வந்து வச்சிருந்தாங்க, லெட்டர்ஸ் மூலமா வச்சிருந்தாங்க. அது வந்து 6 இருக்கிறது வந்து 9 வந்து ராணா வந்து மாத்தி வச்சு விளையாட்டுத்தனமா வந்து மாத்தி நார்மலா பண்ண ஒரு விஷயம். பைத்தியக்காரன் அதுக்கு போயிட்டு என்ன பைத்தியக்காரனடா நீ, விவசாய இல்ல, எதை பண்ணணும் ஒரு அளவு வேணான்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து வார்த்தைகள் வந்து அள்ளி வீசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அன்வான்டான ஒரு விஷயம், நேச்சுரலா நார்மலா பண்ணிட்டு இருக்கு. அது வந்து மக்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படும். இந்த இடத்துல சௌந்தர்யாவா இருந்திருந்தாலோ இல்ல வேற மஞ்சரியா இருந்தாலும் ஜாக்லினா இருந்தாலும் பேசிருப்பாரா, வேற யாரா இருந்தாலுமே அப்படி சொல்லி விஷயங்களை வந்து வரவே வராது. கரெக்ட். அது எதுக்குமா திருப்பி பழைய மாதிரி வச்சிருமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர இந்த அளவுக்கான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுற மாதிரி இருந்திருந்தா பிக் பாஸே வந்து சொல்லியிருப்பாரு, ராணாவை திருப்பி பழைய மாதிரி வைங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்க போறாரு. அது வந்து தப்பு தான், அது தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. 6 9 மாத்தி வச்சது வந்து விளையாட்டுக்கு பண்ணிட்டா அது தப்பு தான். டே ராணவ ஏன் அப்படி பண்ற, இது பண்ணாத தப்பு, மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு டே பைத்தியக்காரா, டே லூசு பையலே அப்படி அதாவது ராணவன்றவர் இன்னுமே இந்த வீட்டுல ஒரு அந்த மட்டம் தட்டி வைக்கிற ஒரு கேரக்டராகவும் இழிச்ச வாயினா பாக்குறதும் மத்தவங்களை ட்ரீட் பண்றதுக்கும் ராணுவ ட்ரீட் பண்றது. தீபக் அண்ணா கூட வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பாரு, முந்திரி கொட்ட மாதிரி நீ எதுக்குடா உள்ள வர, அவங்க தானே பேசணும், நீ பேசாதடா, நீ ஏன்டா பேசுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப போட்டு டம்ப் பண்ற மாதிரி அமுக்குற மாதிரி தான் பேசிருப்பாரு. அப்ப ராணா வந்து கேட்கறப்ப என்ன மட்டும் தான் ஈஸியா அடிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ராணா. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம 2 பேரும் ஒரு கேமுக்காக வந்திருக்கோம், ரன்னிங் ரேஸ்க்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் வரிசையா நிக்கிறோம். அப்போ நீங்க சொல்றீங்க நான் அந்த ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிருவேன்னு சொல்லும்போது மீதி இருக்கிற 8 பேர் சேர்ந்து வாடாங்கிட்டு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது என்ன சொல்ல வராங்க? அதான் இலக்காரமா இவ்வளவு எங்க ஜெயிக்க போறான் அந்த மாதிரி ராணவ் வந்து நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே அது காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அதே வார்த்தைய வேற யார் மேலேயோ சொல்லி மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி சிரிச்சா அது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஸோ அந்த ராணவன்ற கேரக்டர் வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி அவனை செய்றீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அவன் கேம் விளையாடல, இதாக ஆடுறான், உங்களுக்குள்ள இருக்குதா? ஆனால் அவனை அந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. ஒரு கேம்ல இருக்கீங்க, அந்த கேம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் விஷ்ணு உள்ள வரும்போது சொல்லிட்டு போனாரு, அவன் கேம் ஆடுறானோ இல்லையா, அவனை வச்சு நீங்க எல்லாம் ஒன்று ஆடுறீங்க பாத்தீங்களா, அது மூலியமா அவனுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்றத இன்டைரக்டா சொல்லிட்டு போனாரு. அது உள்ள இருக்கவங்களுக்கும் புரியுது, ஆனா திரும்ப திரும்ப ஏன் அதே பண்றாங்கன்றது தான் கேள்வியா இருக்கு.
ஸோ ராணா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து வெளியில காமிச்சிக்கிறாரு. ஆமா. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக வந்து கம்ப்ளீட்டே ஆகாது, அரைகுறையாக தான் வந்து இருக்கும். திக்கி தான் வந்து பேசுவார், திக்கி பேச மாட்டார். ஆனால் கஷ்டமா இருக்கும். திக்கி பேச மாட்டார், நார்மல் நல்லா தான் பேசுவார், அந்த பவர் டேலண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை வந்து கோர்த்து ஒரு ஒன்று சேர்த்து பேசுறதுல வந்து நிறைய ஹெசிடேஷன் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கு. அதாவது அவங்க எல்லாருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, லாயருக்கு படிச்சாலே அவனுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும்னு நினைச்சிடறாங்க. எல்லாருமே வந்து கோர்ட்ல போய் வாதாடுறவங்க மட்டுமே லாயரா இருக்க மாட்டாங்க, பேக் எண்ட் ஒர்க் பண்றவங்களும் லாயரா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இப்ப ராணா ஒரு லாயர், அவன் பேச தெரியலன்றாங்க. அது ஒரு லாஜிக்காவே எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல இருந்து தான் வந்து ராணுவ மேல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டம்ப் வந்து அந்த ஒரு விஷயம் வருது. பேச விட மாட்டானே, ஒழுங்கா பண்ண மாட்டானே, இது அங்க இருந்து தான் வந்து ஆரம்பமே. ஸோ யாராச்சும் தெளிவா பேசுறான், நல்லா பேசுறான் அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து மாறாது. ஸோ அங்கேயே பேசிக்கா வந்து பேசக்கூட வரலையே, பேசக்கூட தெரியலன்றப்போ எல்லாருமே ஈஸியா வந்து டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ரயனை பத்தி நம்ம எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். ரயன் அவங்க அக்கா வந்திருக்கும் போது சொல்லிட்டு போனாங்க டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு பேர் வெளியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஆனா அது ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த டிக்கெட் ஃபினாலேல அவங்க அக்காவுக்கு வந்து கௌரவம் சேர்க்கிற மாதிரி, அக்கா சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டாஸ்க்லையுமே இறங்கி ஒன்று பண்ணாப்புல. அண்ட் நம்ம சொன்ன அந்த போட்டோ டாஸ்க்ல கூட பயங்கரமான ஒரு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு தூக்குனாப்புல. செகண்ட் ரவுண்ட்ல எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு அடி ஒன்று அடிச்சிட்டாங்க. அதனால ரயன் வந்து வெளியே போயிட்டாரு. அண்ட் ரயன் இந்த வாட்டி முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா முத்துக்குமரனுடைய பண்ணக்கூடிய தப்பு எல்லாத்தையுமே எடுத்து அடுக்குனாப்புல. ஒரு பக்கம் கேம் ஆடினாலும் இந்த பக்கம் அதிகமா பேசினது, மஞ்சரியை விட அதிகமா பேசினது ஒரு ஆள்னா ரயன்ரா அப்படிங்கிற மாதிரி வள பேசிட்டே இருந்தாப்புல. ஆனா நிறைய பேசினாலும் அதுல சில பாயிண்ட்ஸ் வந்து ஓகே கரெக்டா பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு? இல்ல ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல வந்து உள்ள வரும்போது சைலண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நானே கூட நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன், ரயன் வந்து பேசுற விஷயங்கள் கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு, உண்மையான விஷயம் வந்து சொல்றாரு. ஏன்னா நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவரோட மைண்ட் செட் வந்து உடைக்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு. ஆமா இப்படி கூட இருக்கும்ல, ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து தோண ஆரம்பிச்சுது. ஸோ அங்க இருந்தே அவர் மேல வந்து ஒரு கண் பார்வை வந்து விழ ஆரம்பிச்சுது. அது இந்த வீக் வந்து பயங்கரமான ஒரு பவர் வந்து காமிச்சாரு. அதாவது பீஸ்ட்னா நான் தான்டா அப்படின்றது வந்து ஒரு டாஸ்க்லயும் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாரு. அது ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து பிளான் பண்ணி இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு ஏத்திட்டே வந்து போனாரு. அப்புறம் மஞ்சரி கூட வந்து ஏரை வந்து கலர் பண்ணும் அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஜாக்லினும் சரி முத்துக்குமரனும் சரி, நீ ஏமா அவன்கிட்ட போனா ஃபர்ஸ்ட் ஜாக்லின்ட்ட கேட்டுக்கலாம் சொல்லி முத்து வந்து சொன்னாரு. ஜாக்லின் வந்து கேட்டாங்க. பட் ஆனால் ரயன் வந்து போனோன்னா ரயன் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக டக்குன்னு வந்து அந்த வந்து பாயிண்ட் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்திட்டாரு. ஸோ அதன் காரணமாக தான் வந்து அவருக்கு வந்து பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகி ஃபைனலாக வந்து 21 பாயிண்ட்ஸ் வந்து நிற்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்சிங் தானே. அது வந்து மஞ்சரி வந்து யோசிச்சு ஜாக்லினுக்கு போயிருக்கலாம்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருக்காரு. ஆமா. அண்ட் அதுலயுமே வந்து இந்த டிக்கெட் ஃபினாலேயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய மேஜரா ப்ளே பண்ணுதோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா முத்துக்குமரனே யாரை சஜஸ்ட் பண்றாருன்னா ஜாக்லினை. ஏன்னா ஜாக்லினுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு. ஆனா ஜாக்லினுக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க பவித்ராக்கும் இல்லை, அருணுக்கும் இல்லை. அப்போ கன்சிடரேஷன்றது வந்து நான் என்கிட்ட கேட்டா ஏன் க்ளோஸா யார் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி விடுவேன் அப்படிங்கிற. ட்ரம் டாஸ்க்ல கூட ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. ரயனை வந்து அவுட் ஆகணும், அது என் ஸ்ட்ராட்டஜி, அது வந்து பெரிய ஆர்குமெண்டா கூட வந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆள் சேர்க்கணும் அவசியமே கிடையாது. நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜில பாருங்க, ரயன் கூட இருக்கிறது எத்தனை பேரு? ஒரே விஷால் மட்டும் தான். விஷால் 2 பாயிண்ட் கூப்பிட்டுக்கலான்னு கேட்டு 2 பாயிண்ட் கூப்பிட்டு விஷால கூப்பிட்டா அப்ப ரயன் அங்க சிங்கிள். அப்ப அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணுமா? ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் ப்ளே பண்ண ஸ்டார்டிங்ல நல்லா தான் வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த ரவுண்டோட ஆரம்பமே வந்து ரயன் வெர்சஸ் முத்துக்குமரன் தான் வந்து போயிட்டு இருந்து. 2 பேருமே வந்து தனியா இண்டிவிஜுவலா வந்து ப்ளே பண்ணாங்க. மாறி மாறி தள்ள வந்து ட்ரை பண்ணாங்க. லைவ்ல ரொம்ப நேரமா போயிட்டு இருந்து, கிட்ட ஒரு ½ hour வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து போயிருந்தேன் நினைக்கிறேன். சௌந்தர்யா மட்டுமே டார்கெட் பண்ணி எல்லாருமே சுத்து போட்டுட்டே இருந்தாங்க. பட் சௌந்தர்யா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க. இந்த போகோ சேனல்ல வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி ஓடுவாங்க. பார்க்கறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரியான ஒரு கேம் மாதிரி தான் இது வந்து நல்ல கேம் தான் தெரிஞ்சது. பட் சேஃப்டி அப்படின்றது வந்து சுத்தமா இல்லைன்றது பார்க்கும்போது தெரிஞ்சது. விழும்போதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா தான் வந்து ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச்ல கொடுத்துருக்கலாமோ, ஸ்பாஞ்சா இருந்ததுன்னா பெட்டரா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சுத்தி ஒரு பேரிகேட் மாதிரி வந்து அமைச்சிருந்து நடுவில் வந்து ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சேஃப்டிக்குன்னு எதுவுமே பண்ணாம விட்டுட்டாங்கன்ற மாதிரி. சோ ஹெல்மெட் கூட கிடையாது. ஆமா, ஹெல்மெட்லாம் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. இங்க வந்து சுத்தி ட்ரம் சுத்தி வந்து இங்க ஏதாவது சாஃப்ட் பாஞ்ச் மாதிரி வந்து ஒரு ஷோல்டர் அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. இப்படி சைடுல விழுந்தாங்கன்னா ஷோல்டர் அடிபடும். சோ அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி இல்லாம தான்
உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த டாஸ்க்கை. பட் இதுல ஆரம்பத்துல வந்து ரயன் வெர்சஸ் முத்துக்குமரன் தான் இருந்தது. பார்க்கறதுக்கு நல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நான் போட்டோ எடுப்பேனா நீ ஏன் போட்டோ எடுப்பி அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிரேக் வந்து விட்டாரு பிக் பாஸ் விட்டதுக்கு அப்புறமா நீ கேப்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அலைன்ஸ் மாதிரி பேசி ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ரயன் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனா ரயன் வந்து அப்போ வந்து இண்டிவிஜுவலா வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு, தனியா வந்து ஓடிட்டே இருந்தாரு, பயங்கரமா வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாரு. ஸோ அங்க இருந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு போட்டோ தான் வந்து வச்சிருந்தாரு. ரொம்ப நேரமா அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணா கூட ரயன் வந்து அதுல இருந்து தப்பிச்சு கடைசி வந்து சிங்கிள் போட்டோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாதுகாத்துட்டே இருந்தாரு. ஆமா, அண்ட் அந்த இந்த டாஸ்க் குறிப்பா அந்த பவுலிங் டாஸ்க் ஆக்சுவலா ட்விஸ்ட் பயங்கர ஒரு டர்னிங்கா இருக்க போற டாஸ்க் அதான் இருக்க போதாச்சு. ஏன்னா ரயன் அந்த டாஸ்க்ல சொதப்பி இருந்தாருன்னு வைங்க, மொத்த வாஷ் அவுட் ஃபுல்லா போயிருக்கும், ஒன்னும் இல்லாம காலியா இருப்பாப்ல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமரன் தான் வந்து லீட்ல இருந்திருப்பாப்ல. ஏன்னா ஜீரோல போனவங்க யாருமே இன்னும் பெருசா வரலன்ற மாதிரி தான் அதுக்கு அடுத்த டாஸ்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதுலயுமே அவருடைய லக்கா என்னன்னு தெரியல, ஃபுல்லா அடிஸ்டாப்ல முத்துக்குமரன் அடிச்சிட்டாங்க, நிறைய பேர் அடிச்சாங்க. அதுல வாஷ் அவுட் ஆனவங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 4-5 பேர் தான். அந்த மாதிரி வாஷ் அவுட்ன்றது மாதிரி வைக்காம வேற ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஜீரோன்னு போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி. ஆமா, சோ டோட்டலா அவங்க கேம்ல இருந்தே அவுட். சோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கேம்ல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். 6 பேர் மட்டும் தான் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க, அந்த 6 பேருக்கு மட்டும் தான் கேம் வந்து இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஃபைனல் ரவுண்ட் மாதிரி, இதுதான் ஃபைனல் டாஸ்க், யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யாருக்கு வேணா டிக்கெட் வந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4-5 பேர் வந்து அவுட் ஆஃப் த கேம் மாதிரி போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபேர் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய லக்கு ஜாக்லின் இருந்து அப்படியே வந்தது. ஆனா அது அவங்க உடன்பாடு இல்ல, ஜாக்லின் பாயிண்ட் எனக்கு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்படிதான். ஆமா, ஆனா எனக்கு உண்மையா சொல்லணும்னா சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லினை குறை சொல்றது இது பண்றதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை திரும்ப சொல்லியிருக்க வேணான்றதுல எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஒரு தடவை சொல்லி விட்டுருக்கலாம், நான் மறுபடியும் போய் ஜாக்லின் பத்தி பின்னாடி பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா சௌந்தர்யா ஜாக்லினை விட்டு பிரிஞ்சு வந்தது நல்லதுன்னு ரயன் இப்ப ஜாக்லினோட இருக்காரு பாத்தீங்களா, அப்ப தெரியுது. ஏன்னா ரயன் படாத பாடுபடுறாருங்க. மஞ்சரி ஜாக்லின் அண்ட் ரயன் 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்லுவாங்க, அடுத்த ஃபோன் கால் வந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணி மஞ்சரிக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி காமெடியா சொல்லுவாங்க. அப்ப ரயன் சொல்லுவாங்க, கொடுத்துக்கோ, நான் விளையாடி ஜெயிச்சு வாங்கிப்பேன் அப்படிமா. உடனே இப்படி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு எனக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்னம்மா நீ காமெடியா பேசுன, அதே மாதிரி அவனும் காமெடியா பேசுனா, இதுல என்ன அஃபண்ட் ஆயிடுச்சுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்கை உருவாக்குறாங்க. அந்த டாபிக் உள்ள ரயனை கொண்டு வந்து வச்சு செஞ்சு விட்டுறாங்க. ஓகேவா, இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, வழக்கமா அடி வாங்கிட்டே இருக்காப்ல. ஆனா இந்த தடவை ஜாக்லினா இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன், ஜாக்லின் தப்பு பண்ணாலும் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எல்லாரையுமே அட்டாக் பண்ணாங்க. எனக்கு வந்து ரயன்ட ரொம்ப பிடித்த விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உள்ள வரும்போது வந்து பெண்கள் கூட வந்து ஆமா க்ளோஸ்ல தான் இருந்தாரு. ஆனா யார்கிட்டயுமே வந்து எல்லை மீறி வந்து பழகவே இல்லை. எல்லார்ட்டையும் வந்து ஜென்யூனா பழகினாரு, டீசெண்டா பழகினாரு. யாருக்காச்சும் கேம்ல கூட யாருக்காச்சும் சௌந்தர்யாவும் ரயன் வந்து அலைன்ஸ் மாதிரிலாம் வந்து பேசிக்கல. சௌந்தர்யா வந்து எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணும்போது போய் காப்பாற்றலாமே அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூட்ல வந்து போய் வந்து தனியா வந்து சௌந்தர்யா வந்து கூட்டிட்டு வந்தாங்க அந்த ட்ரம் டாஸ்க்ல. சோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஜென்யூனான ஒரு கேம் வந்து ரயன் வந்து கொடுத்திருந்தாரு. கோவா கேங்குள்ள போகாம இருந்திருக்கலாமோன்றது மட்டும்தான் ரயனுடைய பெரிய மைனஸா இருந்துச்சு. அது இல்லாம இண்டிவிஜுவலா மட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆடி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் இந்த வாரத்தோடைய ஓட்டிங்ல எடுத்து பார்க்கும்போது ரயன் கீழே கடந்தாரு. ரயன் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ மேல வந்துட்டாப்ல, டாப் 2 ரயன். தீபக்கு அடுத்தபடியா ரயன் இருக்காப்ல. சோ அஃப்கோர்ஸ் ரயன் பண்ண ஒரு வேலை அவர் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணது அது வெளியே காமிச்சிருக்கு, வெளியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது நல்லாவே வெளிப்படையா தெரிஞ்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சீசன்ல அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமரன் வெர்சஸ் ரயன் வந்து இது வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு போட்டியா இருந்திருக்கும். ஸோ பாதியில வந்திருந்தா கூட ரயனோட பாயிண்ட்ஸ், அவர் பண்ண விஷயங்கள், டாஸ்க் பிளே பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா டாஸ்க்லயுமே வந்து சூப்பரா வந்து ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் சொன்னாரு, இது வரைக்கும் நான் எந்த டாஸ்க்லயுமே தோத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்துக்குமரன் டாஸ்க் போயிட்டு விளையாடி இருப்பாப்ல. அதை தோத்துட்டு வந்த உடனே முத்துக்குமரன் சொல்லிப்பாரு, ஏன்னா காலையில தான் எந்த டாஸ்க்லயும் தோத்தது இல்லைன்னா எனக்குன்னு வரும்போது தோத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்க்குமே அந்த ஃபோன் கால் டாஸ்க், அது வந்து என்னன்னா எல்லாமே இம்பாசிபிள் டாஸ்கா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது டைமர் உள்ள வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த டாஸ்க் வந்து ரயன் வந்து பண்ணி முடிச்சிருப்பாரு. டைமர் வைக்காம போனது ஒரு பெரிய மைனஸ் தான். அவரோட மைண்ட்ல என்ன ஓடிச்சு, முத்துக்குமரன் நம்பர் கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர் வச்சு தான் வந்து இவரோட மைண்ட்ல வந்து அடுக்கி வச்சுட்டே இருந்தாரு. பட் ஆனா அது டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. அதுல ராணுவ உண்மையிலேயே பாராட்டணுங்க. எனக்குலாம் அப்படியே இதாயிடுச்சு, மனுஷன் தோத்துட்டோம் தெரிஞ்சிச்சு.
ஆனா கடைசி வரைக்கும் விடாம விளையாடுறது தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறதுல ராணுவும் சரி விஷாலும் சரி ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடினாங்களே. அதுலயும் ராணவை விட ஒரு பட்டி மேல போய் விஷால்லாம் சாப்பிட்றாரு கடைசியில் இவ்வளோ ஒரு ஜார் நிறைய லஸ்ஸி எடுத்து குடிக்கிறாரு. கடைசியில் ஒரு 5% தான் மிச்சம் இருந்துச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுத்தா அதை கூட வாந்தி எடுத்து சாப்பிட்டுருப்பாருன்ற அளவுக்கு சாப்பிட்டாப்புல. அந்த டிக்கெட் டு ஃபினாலேல எல்லாருமே இறங்கி விளையாண்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. எக்ஸப்ட் சௌந்தர்யா, பவித்ராவை தவிர சௌந்தர்யா ஓடினாங்க. இல்ல பவித்ராக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாருமே சான்ஸ் கொடுக்கலன்ற மாதிரியே உட்காந்துட்டாங்க. முத்துக்குமரன் அதை அட்வைஸ் கொடுத்தாரு. முத்துக்குமரன் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப முத்துக்குமரன் சொன்னாரு, நீங்க தான் போய் பேசணும், மஞ்சரிட்ட போய் பேசுங்கம்மா, அவங்கள்ட்ட போய் பேசுங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஈவன் அந்த பாலை வந்து உருட்டி விடுற டாஸ்க்ல கூட சௌந்தர்யா வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு விட்டாங்க. ஆனா இவங்க வந்து 2 பேருக்கு மட்டும் நின்னுச்சு. சோ அதுக்கப்புறமா வந்து உட்கார்ந்து லக்கிலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு புலம்புறது மட்டுமே பவித்ரா கிட்ட இருக்குதே தவிர்த்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணலாம், இப்போ யார்கிட்ட போய் என்ன பேசணும், இப்போ இந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும்னா ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்ணணும்னா என்ன பேசணும் ஏது பண்ணணும் அந்த மாதிரி யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் நானா புலம்பிட்டு போறேனே, ஏன் அதை இது பண்றீங்கன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்களோன்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்பயே வந்து இவ்வளவு புலம்புறாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான வயசுலாம் ஆயிடுச்சுன்னா பாட்டிலாம் ஆயிட்டாங்க கையில வந்து அந்த இடி அதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஒரு பர்சன் தானே. இவ்வளவு தூரம் பவித்ராவை கொண்டு வந்திருக்க வேணாமோ. டாப் 10க்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஒரு கிடையாதுன்ற மாதிரி என்னுடைய இது இருந்துச்சு. ஈவன் ரயனுமே கிடையாதுன்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து லக்கே இல்ல நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய லக்குன்றது வெளியில போனது அப்புறமா அவங்களுக்கு தெரியும். சூப்பர், இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. ஸோ ரைட், ஸோ டிக்கெட் டு ஃபினாலேல இன்னைக்கு கடைசியா நடந்த டாஸ்க் படி பார்க்கும்போது ரயன் தான் லீடிங்ல இருக்காப்ல. ஈவன் இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல ரொம்ப சீக்கிரம் முடிச்சது ரயன் தான். 5.5 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காப்ல. ஈவன் அதுக்கு அடுத்தா வந்து முத்துக்குமரன் 6 மினிட்ஸ் சம்திங்ல முடிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறமா 6:24 சம்திங். அதுக்கு அடுத்ததான் அதை தாண்டி 7 மினிட்ஸ்ல தான் தீபக் முடிச்சிருக்காரு. 8.5 மினிட்ஸ். ஆமா, சோ தீபக் வந்து 8.5 மினிட்ஸ், முத்துக்குமரன் வந்து 6.5, இவர் வந்து ரயன் வந்து 5.5 சம்திங் இந்த ஒரு ஆர்டர். சோ ஆஃப் கோர்ஸ் ரயன் தான் பாயிண்ட்ஸ் லீடிங். பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து இப்பவே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க நாளைக்கு அனௌன்ஸ் பண்றதுல என்னடா இருக்கு, அப்ப ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னா தானே நீங்களும் கொஞ்சம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருப்பீங்கன்றதுக்காக ஒரு ட்விஸ்ட் இருக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா வெளிய இருக்கிற மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ரயன் அந்த ஜார் டாஸ்க்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அதனால அந்த 4 பாயிண்டை எடுத்து முத்துக்குமரனுக்கு கொடுத்து அதனால முத்துக்குமரன் வந்து டிக்கெட் வின் பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் முத்துக்குமரனுக்கு சொம்பு. சோ அதுல ஒரு பாயிண்டே இல்லை. ஏன்னா அது வந்து பிக் பாஸ் டீம் பார்த்து பாயிண்ட்ஸ் கொடுத்து டேபிள்ல ஆட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசி டைம்ல வந்து அந்த டாஸ்க்ல நீங்க ஃபோல் பண்ணிட்டீங்க, இந்த டாஸ்க்ல ஃபோல் பண்ணிட்டீங்க, கொடுங்க ஒரு 5-6 பாயிண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினா அதுதான் ரொம்ப அன்ஃபேர் ஆயிரும். ஸோ அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ டிக்கெட் ஃபினாலே மூலியமா ரயன் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போயிருக்காப்ல. அண்ட் அதுக்கு ஏத்ததா டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் முழுக்க மற்ற வாரம் விளையாடினாரா இல்லைன்றது எனக்கு தெரியல. பட் இந்த வாரம் டிசர்விங் கண்டஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணி நான் ஒரு டாஸ்க் பீஸ்ட் மட்டும் இல்லை, இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா இருப்பாரான்றது ஒரு டவுட். ஏன்னா பொட்டி எடுக்கிற டாஸ்க்ல பொட்டி எடுத்தாலும் எடுத்துருவாருன்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல பொட்டி எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ரயன் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஓகே, விஷால் தான் எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா விஷால் தான் தூக்குவாரு. விஷால் இருந்தால், விஷால் பவித்ராலாம் இருந்தாங்கன்னா தூக்கிடுவாங்க. பவித்ரா மஞ்சரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து விஷால் வந்து பெட்டியை தூக்கிடுவாரு. தூக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் இந்த ஜாக்லின் மஞ்சரி இவங்க 2 பேருமே முத்துக்குமரனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறமா முத்துக்குமரன் போய் பின்னாடி பேசுறது. இவங்க 3 பேரும் ஒரு அலைன்ஸா ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்ப புதுசா ஜாக்லின் அண்ட் மஞ்சரி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா இருக்கு. மஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்ட்லாம் எழுதிட்டு போய் கொடுக்க 2 பேர் கட்டி உனக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது போயிட்டு இருக்கு. சரி ஓகே, ஆனா அது என்னவோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனாலே என்னவோ தெரியல, இந்த வார நாமினேஷன்ல பாட்டம் 2ல இருக்கிறது அதே மஞ்ச் அண்ட் ஜாக்லின் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சோ அன்அபிஷியல் ஓட்டிங் படி எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டாப் 5 பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, ஜாக்லின் அண்ட் மஞ்சரி அவங்க 2 பேரும் இந்த வாரம் வெளியே போயிருவாங்களோ அண்ட் அப்போ டாப் 5 கொலாப்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நிலைமை இருக்குது. பட் மஞ்சரி போறதுக்கு கூட அதிகமான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாக்லின் எடுக்க மாட்டாங்க. ஜாக்லினுக்கு பதிலாக பவித்ரா இல்லைன்னா விஷால், இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் வெளியே. பவித்ரா வந்து போயிடுவாங்க, மஞ்சரி வந்து போவாங்க. சோ மஞ்சரி அண்ட் பவித்ரா ஃபோன் கால் வந்துருச்சா இல்ல நீங்களா சொல்றீங்களா? இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி கேட்டீங்க, பரவாயில்லப்பா ஃபோன் பண்ணிலாம் கேட்டாரு. ஸோ மஞ்சரி அண்ட் பவித்ரா இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்தில் எவிக்ட் ஆக போறவங்க. வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ டாப் 8ல அவங்க வர போறது கிடையாதுன்ற மாதிரி இப்போதைக்கு வினோத் சுகுமாரன் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்காப்புல கன்ஃபர்மேஷன். மிட் வீக்ல வந்து அதான் நெக்ஸ்ட் வீக் வந்து பெட்டி வைக்கிற டாஸ்க் தான் வரும். ஆமா, அதுல வந்து கண்டிப்பா விஷால், இந்த ஜாக்லின் பிடித்துக்குவாங்களா? வாய்ப்புகள் இருக்கும். அப்படியா? ஆமா. நெக்ஸ்ட் சௌந்தர்யா, அதாவது தான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பாங்க.
வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த சீசன் மட்டும் இன்னைக்கு தான் கூட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்ப ராணவ சொல்றாப்ல, நானு தீபக் அண்ணா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் 5 பேர் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ மீதி இருக்கிற 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் பொட்டி எடுக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்திருக்கும். இவங்க 5 பேர் நம்மளையும் சேர்த்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் வெளிப்படையா யார் எடுப்பான்றது தெரியல. ஆனா சௌந்தர்யா ஒரு டிஸ்கஷன்ல நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்திருந்தாங்க. இல்ல அமௌண்ட்டை பொறுத்து தான் எல்லாரோட மைண்டும் வந்து மாறும். அமௌண்ட் ஏற வந்து மேபி எல்லாரும் இந்த வாரத்தோட வீக்கெண்ட் எபிசோடோட ரெஸ்பான்ஸ் யாருக்கு என்ன இருக்குன்றதையும் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆமா, ஆஹா இது ரெஸ்பான்ஸை பார்த்தா, ஏன்னா சௌந்தர்யாக்கு போன வாரம் கிளாப்ஸ் வரல, அவங்களே வாய் விட்டு கேட்டாங்க என்னப்பா ஆடியன்ஸ்லாம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ சௌந்தர்யா கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது போது சரி ஓகே வின்னருக்கு காசு கிடைக்கும், அதுக்கப்புறமா காசு கிடைக்கிற ஒரே ஆள் பொட்டி எடுக்கிறவனுக்கு தான். ஸோ எடுத்தாலும் சொல்லி மனசு மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக் தான் இந்த வாரம். ஸோ வீக்கெண்ட் எபிசோடும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புறோம். ஸோ டாப் 8க்கு யார் போறா, டாப் 5க்கு யார் போறா, யாரு கொட்டி எடுக்க போறா, யாரு டைட்டில தூக்க போறா அப்படிங்கிறதுலாம் இன்னும் 2 வாரத்தில் வெயிட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட மறுபடியும் சந்திப்போம். நன்றி. பாய்டா.